ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து தேங்காய் போலி செய்ய போகிறேன். இது அதுக்கு தேவையான பொருள் தான் இங்கே வச்சுருக்கேன். தேங்காய் போலிக்கு வந்து நான் வந்து ஒரு 3 தேங்காய் கிட்ட எடுக்க போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ உங்கள் ஒரு விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 தேங்காய் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இது வந்து ஏலக்காய், வெல்லம், இது வந்து பச்சரிசி. இது பச்சரிசி நம்ம எதுக்கு வந்து போடுறோன்னு சொன்னால், தேங்காய் போலி செய்யும்போது அந்த போலிக்கு வந்து ஒரு பைண்டிங் கொடுக்கும் இது. அதனால தான் இது வந்து என்னென்னா, ஒரு முழு தேங்காய்க்கு ஒரு கைப்பிடி அரிசி, அந்த மாதிரி நீங்கள் எத்தனை தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அரிசி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது. அதனால் ஒரு முழு தேங்காய்க்கு ஒரு கைப்பிடி அரிசி மாதிரி நீங்கள் வந்து இது வந்து அரிசியை வந்து நல்லா, இது வந்து நார்மல் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இது வந்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு தனித்தனியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிடும் இது. அதனால் இது வந்து அரிசியை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காய்க்கு ஒரு கைப்பிடி அரிசி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வெல்லம். அதே மாதிரி இது வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு தேங்காய்க்கு எவ்வளோ தேவைப்படுது நீங்கள் டேஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நான் வந்து மிக்சியில் போட போகிறோம். கூடவே வெல்லமும் வந்து நான் வந்து பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாரில் வந்து நீங்கள் வந்து முதல்ல தேங்காய் போடுங்க. முதல்ல இது வந்து ஒரு சுற்று விட்டிங்கன்னா இது வந்து எல்லாம் பொடியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஏலக்காவும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து ஒரு சுற்று விட்டுடலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு சுற்று விட்டுருக்கேன் நான். இப்போ இதில் நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா நைஸ் ஆகிடும். அப்படியே கூடவே நம்ம வந்து இந்த வெல்லமும் இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் வெல்லமும் போட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்குற தேவை இருக்காது. அதனால் நம்ம இதில் வெல்லமும் போட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு தேங்காய் அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து தேங்காய், அரிசி, வெல்லம் இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிட்டேன். அதை நான் வந்து ஒரு அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது வந்து நல்லா கிண்டணும். இது நல்லா கிண்டும் போது நம்மளுக்கு அந்த போலிக்கு தேவையான பதத்துக்கு இது வந்துடும். அதனால் இது நல்லா கொதித்து நல்லா வந்து இது சுண்ட வைக்கணும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வெல்லம் பார்த்துக்கோங்க, நீங்கள் போட்ட வெல்லம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெல்லம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். இது வந்து நல்லா கொதித்து அந்த நம்ம போலிக்கு பூரணத்துக்கு அந்த அளவுக்கு ரெடி ஆகணும் இது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம போட்ட இந்த தேங்காய் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது வந்து நடுவில் நீங்கள் கலர் விட்டே எடுங்க, இல்லைன்னா விட்டால் அடி பிடிச்சிரும். அப்புறம் உங்களுக்கு தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் இது நடுவில் நீங்கள் கலரிட்டே இருங்க. இது நல்லா உருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலரிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டு நடுநடுவில் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம இதில் அரிசி போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நடுவில் நீங்கள் வந்து கலரிட்டே இருங்க. இது இன்னும் ஆகணும். இது அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது நல்லா வந்து இப்படி இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு. இது நல்லா வந்து இது உருட்டுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் இது மாதிரி உருட்டுனீங்கன்னா இது வந்து உருட்டுற பதத்துக்கு வரணும். கொஞ்சம் 3/4 பாகம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறினோடனே இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும் இது. இப்போ நம்ம வந்து இது வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேல் மாவு போய் சேர்த்து பார்க்கலாம். மேல் மாவு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து
போலி தட்டுறதுக்கு மேல் மாவு வந்து இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கேன். கூடவே இது வந்து 1 கப்பு சிரோட்டி ரவை. இது சிரோட்டி ரவை வந்து இதில் போட்டு செய்யும்போது வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இது சிரோட்டி ரவை போட்டிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து ஆப்ஷனல், விருப்பப்படுறவங்க போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாவு பிசைஞ்சிருக்கேன். இது வந்து நான் வந்து ரொம்ப கெட்டியாலாம் பிசையல, கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சா தான் இது போலி வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எப்படி நீங்கள் இந்த 1/2 கிலோவுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு 200 கிராம் எண்ணெயாவது ஊற்றணும். இது இப்போ இந்த 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா இந்த எண்ணெய் வந்து இந்த மாவு இழுத்துக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாவு ஊற்றிருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக மாவு தனியாக இருக்குது. இப்போ நான் வந்து இது பெசிய வந்து இது நல்லா ஒன்றோடு ஒன்று கூடிடும். இது நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசைச்சிட்டேன். பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெயோடு எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இது இப்படியே வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், இப்படியே சாஃப்டாக தான் இருக்குது. இது இன்னும் ஊறிச்சுன்னா இது இன்னும் கூட சாஃப்டாக வரும். இதுக்கு எவ்வளோ எண்ணெய் உங்களால் ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றலாம். ஏன்னா இது எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நம்ம தட்டுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஊறணும். இது ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் போலி செய்ய ஆரம்பிக்கலாம். அதனால் இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ வந்து போலி தட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி நம்ம மைதா மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பூரணம். இதை வச்சு மூடிட்டு இப்படி வந்து கையில் வந்து நல்லா தட்டலாம். இப்படி கையில் தட்ட வராதவங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் தேய்க்கலாம். இதில் நம்ம இந்த சிரோட்டி ரவெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது தேய்க்கிறதுக்கும் வந்து ஈஸியாக வரும். தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டிலையும் தேய்க்கலாம். அதுதான் நம்ம இந்த சிரோட்டி ரவை போடுற ரீசன் அதுதான். நம்ம சிரோட்டி ரவை போட்டோம்னா மாவு வந்து நம்மளுக்கு தட்டுறதுக்கும் இதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த விண்டு போகாது மாவு. இது பாருங்கள், எவ்வளோ மெலிசா வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ மெலிசா வந்து நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிற போலி வந்து இப்போ நான் வந்து தவாவில் போடுறேன். தவா ஆல்ரெடி சூடாகிடுச்சு. நான் வந்து தவாவில் போடுறேன். நல்லா ஒரு 2 பக்கம் திருப்பி போட்டு பாருங்க, உங்களுக்கு இதில் வந்து எங்கேயுமே விண்டு போகல. இது வந்து க்ளீனாக நம்ம தட்டி இருக்கோம். இது நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டிலையும் தேய்ச்சிக்கலாம். இது நல்லா 2 பக்கம் வேக போட்டு செவர விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிசையும் போது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு அதில் இருக்கிற எண்ணெயே போதும். நீங்கள் வந்து பூரணம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட உங்களுக்கு வேணுன்றப்ப கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிடும்.